திட்டமிடவும் ஆள் மாறாட்டங்களை தவிர்த்துக் கொள்ளவும் உங்களுடைய வாக்களிக்கும் சுதந்திரத்தை பூரணப்படுத்தவும் இந்த வாக்குப்பதிவு மிக அவசியமாகின்றது. நீங்கள் எதிர்காலத்தில் பல்கலைக்கழகங்களில் உயர் பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளவும் அரசு திணைக்களங்களிலும் கல்வியல் கல்லூரியிலும் ஏனைய பட்டப்படிப்புகளுக்கும் இந்த வாக்காளர் காப்பு மிக அவசியமாகின்றது. எனவே இந்த ஒருவித சுரட்சியை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் அனைவரும் உங்கள் கிராம சேவையான அலுவலகத்தில் சென்று ஒரு முறை உங்களுடைய வாக்காளர் அட்டையை பரிசோதித்து வாக்குப்பதிவை மேற்கொள்ளுங்கள். மாகாண சபை, பாராளுமன்றம், உள்ளூராட்சி, ஜனாதிபதி தேர்தல் என்று 4 தேர்தல் வருது. அதை ஏன் கேட்கிறீர்கள்? இந்த 4 தேர்தல் வரைக்கையும் எந்த வயிறு இப்படித்தான். இந்த சும்மா கிடக்குமே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பெற்று போடுறதுதான் வேலை. அப்பா இனி வேண்டாம், என்னாலே ஏலாம். மரியாதையா நான் சொல்றேன், இன்றைக்கு இருந்து வேலைக்கு போவே இல்லையண்டா. நான் அம்மா வீட்டுக்கு பட்டி படிக்கோட போயிடுவேன். அதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுங்கோ, நானே போகணும். எங்க வீட்டுல எனக்கு ஒரு குமார் பிள்ளை இருக்கு. என்னடி காலிக்கா போட்டு இருக்கிறேன், என்னடி காலிக்கா போட்டு இருக்கிறேன். இதடி வேலைக்கு போகலன்னா நடக்கிறது பாரு. நான் வேலைக்கு போறேன், நீங்க ஒண்ணு போகலை. அப்படி வா. அம்மா அம்மா எட்டடி. ஐயோ ஏன் இப்படி காயிங்க? இன்னைக்கு அம்மா அப்பா தியேட்டர்ல படம் பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரே. அப்படியே கிட்டக்கிறது கிட்டக்க கிளவிய தூக்கி இடுப்புல வச்ச கதையா போச்சு. அப்படியே இங்க வா. எப்படி அம்மா மகளே, உனக்கு இப்ப 18 வயசாயிடுச்சு. இந்த தேர்தலுக்கு 26ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பில் பேர் பதிய வேண்டுமல்லோ. பேங்கோ போய் பதிஞ்சிட்டு வருவான். நாங்கள் இலங்கை பிரிஞ்சு என்பதற்கும் என்கிற அதிவிடத்தை உறுதிப்படுத்தவும் வாக்காளர் தாப்பு முக்கியம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஒருவரை தெரிவு செய்வதற்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அப்படி நீ ஓட்டு போடலைண்டா மற்றாக்கள் வேறையாக தெரிவு செய்து எங்களுக்கு விருப்பம் இல்லாத வந்துடுவாங்க. ஆகவே நாங்கள் எங்கிற கடமையை சரியா செய்வோம். பாவல அப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதால எனக்கு என்ன லாபம் வந்துற போகுது? லாபம் இல்ல. எங்க ஊர்ல 30,000 பேர் இருக்கணும். நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டா 3 பிரதிநிதிகளை தெரிவு செய்யலாம். அவைக்காக அரசாங்கம் ஒதுக்கிற நிதியில எங்க ஊர்ல அபிவிருத்தி திட்டங்கள் நிறைய செய்யலாம். உன்னை போலையாக்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போடாமட்டா 3, 2, 1 கூட வந்துடலாம்.
அப்ப அவைக்காக ஒதுக்குற நிதியும் குறைஞ்சு எங்கட அபிவிருத்தி திட்டங்களும் குறைஞ்சு போகும் இல்லை. அதோட மட்டுமில்ல, இந்த பல்கலைக்கழகம், கல்வியல் கல்லூரி, அரசு திணைக்களங்கள் நடக்கிற மேற்படிப்புகளுக்கெல்லாம் வாக்காளர் நாப்பு முக்கியம். அது 5 வருஷம் வாக்காளர் பதவி முக்கியம் இல்லை. அதை விட இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கு அதுக்கும் 5 வருஷம் வாக்காளர் நாப்பு பதவி முக்கியம் இல்லை. இப்ப விளங்குது உனக்கு? இப்ப விளங்குதுதான். நீங்க சொன்னது சரிதான். என்னப்பா கெம்பஸ் போகணும்டா கூட வாக்காளர் தேவை. அது சரி. அப்படி என்ன இந்த வாக்கு பதிவை எங்க போய் பதிகிறது? அப்பா சொல்லுங்க. ஐயோ மகளே, எங்கட ஜிஎஸ் கிட்ட பதிய வேணும். அப்படியா? சரி, அப்படியும் இல்லையண்டா என்ன செய்வான்? கச்சேரியில, அதாவது மாவட்ட செயலகத்துல அலுவலகம் ஒன்று இருக்குது, தேர்தல் அலுவலகம். அங்க போய் பதியலாம். சரியோ? சரி, அங்கேயும் உனக்கு போயிடாண்டு வைப்போம். என்ன செய்வ? உட எல்லா வீட்டுல நீ வச்சிருக்கிற லேப்டாப் வச்சிருக்கிறல்ல, எந்த நேரம் நெட்டுக்கு கூந்து பாக்குறல்ல, அந்த நெட்டுக்கு போய் www.election.gov.lk என்ற இணைய வழி மூலம் 6 வருஷத்துக்கான தேர்தல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள ஆறாவது இறந்து போனாலோ அல்லது நீங்க இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போனாலோ உடனே உங்களோட டிஎஸ் போய் பதியுங்கோ. வடிவா விளங்குதோ? பணமா விளங்கிட்டுதா? நாங்களும் நாடகம் போடத்தான் வந்திருக்கிறோம். கனவுக்குள்ள கனவு வார மாதிரி நாடகத்துக்குள்ள நாடகமோ எல்லாம் தான் இருக்க போகுது. பரவாயில்லை. அப்படி என்றால் டிரைவிங் லைசென்ஸ் சாரதி அனுமதி பத்திரம் இருக்குல்ல, அதை கேள்றாமா? ஐயா ஓ மனதி அடிச்சடியால் கூடாது போச்சையா விழிச்சு போச்சு. சரி, அதுவும் இல்லை என்றால் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமோ? வடிவா கட்டுக்கொள்ளுங்கோ. ஜிஎஸ்ட போய் கூட கிராமில இருக்காங்களோ அவர்கிட்ட போய் ஒரு போட்டோ ஒன்று கொடுத்து வண்டி ஐசி எடுக்கலாம். அதையாவது கொண்டு வாங்கப்பா போய். சரியா? நீங்க நான் பேந்த முடிக்கிறாய். வண்டி எடுத்து வை, நான் வாக்கு போடுறதுக்கு.
எனக்கு கொஞ்சம் விளங்காம இருக்கு. இங்கே நீங்க எல்லாம் தெளிவா இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு பாரு. அம்மா எல்லாருக்கும் விளங்குற மாதிரியும் எனக்கு நல்லா விளங்குற மாதிரியும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, வாக்களிக்கிறது ஜனநாயக கடமை. அதாவது நல்ல ஆட்சி இருந்தா நாங்க குடும்பப்பட தேவையில்லை. உணர்ந்துச்சுதோ? அப்படி இல்லையட்டா ரோட்டுல குடும்பப்பாடு, வீட்டுல குடும்பப்பாடு, சமூகத்துல குடும்பப்பாடு, இப்படி இருந்தா நல்ல ஆட்சியா இருக்குமோ? அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? கட்டாயம் வாக்குகளை போட வேணும். நாங்க போடா விட்டா ஆட்சிக்கு வர்றவர்ற தெரிவு பிளக்கி போயிடும். விளங்குது? மற்றது எங்களுக்குரிய சம அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் தெரிவு செய்தவர்கள் நம்மை போன்ற இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஊழலை குறைக்க வேண்டும். மக்களின் விருப்பங்களை தெரிவிக்க. அது சரி. இத சொல்லி சொல்லியே நாடகத்தை முடிச்சிடுறீங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா வாக்கு போடுற வீதம் 100 வீதம் தானே வந்திருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 30 வீதத்துல இருந்து 40 வீதம் தான் இருக்கு. அப்படி என்ன மக்கள் உணரலையா? இல்லாட்டி மக்கள் உணர்ற மாதிரி நீங்க சொல்லலையா? சரியா சொன்ன அவள, சரியா சொன்ன. இதுக்கு உங்கள்ட்ட யாராவது விட இருக்கா? உங்கள்ட்ட யாராவது விட இருக்கா? என்னடா பேத பேத சொல்றீங்க? ஆடா விட இருக்கா? கொஞ்சம் யோசிக்கும், 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 அடிவா யோசிக்கும். இங்க பாருங்கோ, நீங்கள் கதைச்சுக் கொண்டிருந்த இந்த வாக்களிக்கிறத பற்றி எல்லாம் நல்லா கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். சரியோ? எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னன்னு சொன்னால், முந்தியெல்லாம் நாங்கள் அங்க காட்டுக்குள்ள இருக்கிற ஆதி காலம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாகவும் குடும்பம் குடும்பமாக தான் இருக்க வேண்டியிருந்தது. தங்களை பாதுகாக்க வேணும். அந்த மிருகங்கள்ட்ட இருந்து, விஷ ஜந்துகள்ட்ட இருந்து, இல்லாட்டி வேற நாட்டுல இருக்கிற ஆக்கள்கிட்ட இருந்து, இல்லாட்டி வேற காட்டுல இருக்கிற ஆக்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக கூட்டம் கூட்டமா, குழுக்கள் குழுக்கமா தான் மக்கள் இருக்க வேண்டி இருந்தது. அந்த நேரத்துல தங்களை வழி நடத்துறதுக்காகவும் தங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்றதுக்காகவும் ஒரு தலைவரை தெரிவு செஞ்சாங்க. சரிதானே? ஒரு தலைவரை தெரிவு செஞ்சாங்க. அது பிறகு காலப்போக்குல இந்த மன்னன் நரசு நாட்சி இப்படி எல்லாம் வரும்போது அது ஒரு குடும்ப முறைகளை வந்து அதிகார துஷ்பிரயோகங்கள் அப்படின்னு சொல்லி கணக்க பிரச்சனை வந்துச்சு. இந்த நேரத்துல இந்த மக்கள்ல கொஞ்சம் பேர் யோசிச்சாங்க. இந்த அறிவு மூளைய கசைக்கு பிடிஞ்சு யோசிச்சாங்க. ஓ, மக்களுக்கு ஆட்சி ஒரு ஆட்சி தான் நல்லது. அப்படியான ஒரு தலைவரை எப்படி தெரிவு செய்யறது யோசிக்கிறான். இந்த ஜனநாயக முறையில வாக்களிக்கிற முறையை பற்றி யோசிச்சாங்க. ஜனநாயக முறையில. சரிதானே? அப்ப அதுதான் இன்றைக்கு வரைக்குமே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. சரிதானே? அப்ப இது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம். இங்க பாருங்க, மக்களால தெரிவு செய்யப்படுற ஜனநாயக ஆட்சியைத்தான் நல்ல ஆட்சின்னு சொல்லுவோம். அங்க நேர்மையான வழி, அறவழி, நல்ல கொள்கைகள், சகபாடிகளை புரிஞ்சு கொள்ற தன்மைகள் எல்லாம் இருக்கு.
இப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி நாங்க எங்களோட வாக்குகளை கட்டாயமா போட்டா நல்லாட்சி வருமல்லோ வருமல்லோ போவோம். நாங்கள் தேர்ந்தெடுக்கிறவர்கள் எங்கட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறவர்களா, எங்கட அறிவை மேம்படுத்துறவர்களா, எங்கட எங்கட சிந்திக்க தூண்டுறவர்களா? இல்லை, இல்லை. கடவுளின் பெயராலும் மதங்களின் பெயராலும் எங்கள் மூளை மழுங்கடிக்க செய்கிறவர்களா? இல்லை. நான் என்ன பேச வேண்டும்? நான் என்ன உரை உடுத்த வேண்டும்? என் உணர்வுகளை தூண்டி தூண்டி அதில் குளிர்காயவர்களா? நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாங்கள் தேர்ந்தெடுக்கவும் இல்லை, இல்லை. எங்கள் உரிமைகளை பேசக்கூடிய எங்களுக்கு உரிமையானவர்களை, நாங்கள் எந்நேரம் போய் கதைக்கக்கூடியவர்களை, எங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து பேசக்கூடியவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் சொல்றோம். நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடுங்க உண்டு, நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடுங்க உண்டு, அதுதான் சொல்றோம். இன்னும் நேர காலத்தோட சென்று வேலைக்கு போய் ஓட்ட போடுங்க. நேர காலத்தோட சென்று வேலைக்கு போய் ஓட்ட போட்டுட்டு வாங்க சொல்றோம். எங்கட மண்ணையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி எழுப்பக்கூடிய ஒருவரை தான் நாங்க தெரிவு செய்ய வேண்டும். உங்களோட பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு நபரை தான் நீங்க வாக்களிக்க வேண்டும். அப்படி என்றால் மக்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு. நாங்க மக்கள்கிட்டயே கேட்டு பார்ப்போம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. சரி கேட்டு பார்ப்போம். நாங்கள் எல்லாருமே 100 வாக்களிக்கிறார்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போறீங்களா? எங்க சத்தத்தை காணுங்க. நீங்க எல்லாரும் வாக்களிக்க போறீங்களா? எல்லாரும் போறீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஆனா கொஞ்சம் பேர், எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் போக விருப்பம் இல்லாம வீட்டை நிக்கிறது. பிறகு ஒரு கடைசியா அந்த நேரம் முடிகிற 4 மணிக்கு கொஞ்சம் பேர் போய் போடுறது. 58 போய் நிப்பாங்க பேர் தடியில. அப்படியாக்கா பாத்துருக்கீங்களோ? இல்ல பாத்துருக்கு. ஏன் அப்படி செய்யறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் செய்யறது விளங்க இல்ல? சத்தமா சொல்லுங்களேன். வாக்களிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சலிப்பு வந்துட்டு. என்ன சலிப்பு? நேடுகளும் இப்படித்தான் போடுறோம். ஒரு ஆளை போய் தெரிவு செய்யறோம். முடிய வெள்ளனே நாங்க போய் ஒரு ஆளை தெரிவு செய்யறோம். ஆனா நல்லது நடக்குது இல்ல. நாங்க நினைக்கிறாள் வருது இல்ல. இதுதானே பிரச்சனை. நான் வைத்தேன். ஓமா இதோட வரைவு இருக்கா? இருக்கலாம். அப்ப இப்படி வச்சு கொண்டுட்டு நாங்க வாக்களிக்காம விடலாமோ? விடலாமோ? இல்லை. விட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்னப்பா நீங்க தானே இப்ப எல்லாம் முன்னுக்கு சொன்னீங்க. எல்லாரும் நாங்கள் எல்லாரும் வாக்களிக்க போறாங்க, எல்லாரும் போறாங்க. ஏன் போறீங்கப்பா? அவங்க கஷ்டப்படுகிறோம். நான் சொல்றேன் என்னடா, நாங்க விரும்புறாங்கல வந்தோட தான் பார்ப்போம். சிசி நான் அவரை நிறுவனம் பண்ணி யோகிக்கிறான். இப்ப பார்த்தா இவர் வந்திருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் நாங்கள் வாக்களிக்க தவறினோம் சொன்னால் நாங்கள் விரும்பாத ஒரு பேயோ ஒரு பிசாசோ தான் வந்து நிக்க போகுது. அதுக்கு பிறகு நாங்க மட்டுமில்ல, எங்களோட சந்ததியும் அழிஞ்சு எங்களோட நாடும் அழிஞ்சு போற நிலைமை கூட வரலாம் இல்லையா? எனக்கு வரலாறு உலகத்துல இருக்குதுல்ல. அப்ப வாக்களிக்கிறதுன்றது மிக முக்கியமானது. நாங்க என்ன செய்ய வேணும்? நாங்க வாக்களிக்கிற அந்த நபர் என்ன செய்யறார், ஏன் செய்யறார், அவர் என்ன வேலை செய்யறார், எப்பயாவது மக்களோட